உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, திருச்சி கிழக்கில் விசிக நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் போட்டியிட போகின்றாரா, விசிகாவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே நடந்த அந்த பர்டிகுலர் பேச்சுவார்த்தை என்ன, இந்த ஒரு தலைப்பின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம். அதாவது திருச்சி கிழக்கு தொகுதி என்பது எதற்காக இவ்வளவு ஹை எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு தொகுதியா இருக்குது? காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தொகுதியில நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டி போட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. சோ அதனால ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு தொகுதியா இருக்குது. கூடுதலா அண்ணன் திருமா அவர்கள் அந்த தொகுதியில போட்டி போட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடி இருக்கு. சோ அதனாலேயே திருச்சி கிழக்கு தான் ஹை எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு தொகுதியா வந்து இருக்குது. அதிமுக அல்லது சில நபர்கள் தாவேக்காக போறாங்க, ரிசைன் பண்ணிட்டு போறாங்க, அங்கேயும் இடைத்தேர்தல் நடக்கும். அதே வேளையில தற்பொழுது மதிமுகவும் கூட ரிசைன் பண்ண போறாங்க, திமுக விபூதி அடிக்க போறாங்க. ஏன்னா அவர் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த உதயசூரியன் சின்னம் வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு சின்னம், எங்களை வந்து உதயசூரியன்ல தான் போட்டி போடணும் அப்படின்ற மாதிரி நிர்பந்தம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டாக திரு வைகோ அவர்கள் திமுக மேல இப்போது பேசி இருக்கிறாரு. சோ அதனால மதிமுகவும் எப்படியும் திமுக விபூதி அடிச்சிருவாங்க. சோ வந்து இந்த மதிமுக ரிசைன் பண்ற தொகுதி, அதிமுக ரிசைன் பண்ற தொகுதி, இது எல்லாத்துக்கும் இடைத்தேர்தல் நடக்கும். ஆனாலும் கூட திருச்சி கிழக்கு தான் ஹை எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு தொகுதியா வந்து இருக்குது. சோ திருச்சி கிழக்குல அண்ணன் திருமா அவர்கள் போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா, இந்த ஒரு செய்தியை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாதுங்க. நேற்றைய தினத்துல அண்ணன் திருமா அவர்கள் Facebook லைவுக்கு வந்து வராரு. ஏறக்குறைய ஒரு 45 நிமிஷம் பேசுறாரு. 45 நிமிடங்கள்ல அரசியல் களத்துல நடந்து கொண்டிருக்கின்ற பல அவதூறுகள் எல்லாத்துக்குமே அண்ணன் திருமா அவர்கள் தக்க பதிலடியை கொடுத்திருக்காரு. இன்னும் ஓப்பனா சொல்றாருந்தா கவ்வ கொடுத்து அடிச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் அவதூறு பரப்புறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கவ்வ கொடுத்து அடிச்சிருக்காரு. அவர் ஸ்டைல்ல அடிச்சிருக்காரு. சரிங்களா? சோ 45 நிமிடங்கள் பேசியிருக்காரு. அந்த 45 நிமிடங்கள்ல திருச்சி கிழக்குல அண்ணன் திருமா அவர்கள் போட்டியிட போகின்றாரா, போட்டியிடவில்லையா, தாவேகா தரப்பு அண்ணன் திருமா அவர்கள் என்ன பேசினாங்க என்பதை அண்ணன் திருமா அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது விசிகாவுடைய ஆதரவை தாவேகா தரப்பு கேட்டாங்க தெரியுமா? அப்பவே தாவேகா தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க தான் அமைச்சரவைக்குள்ள வரணும், நீங்க எம்எல்ஏவாக இல்லை என்றாலும் கூட நீங்க அமைச்சரவைக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது அஸ்பர் ரூல்ஸ் அடிப்படையில ஒரு அமைச்சரவைக்குள்ள பங்கெடுப்பதாக இருந்தா அவங்க வந்து எம்எல்ஏவாகத்தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எங்கேயும் போட்டி போடல, ஆனா இன்னைக்கு நிதியமைச்சர் இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் எம்எல்ஏவாக இல்லை என்றாலும் கூட நீங்க உள்ள அமைச்சருக்குள்ள வாங்க என்றுதான் தாவேகா தரப்பு கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருக்கு அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதியில நீங்க நில்லுங்க, நீங்க நின்றீங்க அப்படின்னா உங்களை நாங்க வெற்றி பெற வைக்கிறோம், அப்புறம் நீங்க அமைச்சருக்குள்ள வாங்க, ஆனா நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும், தாவேகாவுக்கு சேஃப்டியா இருக்கும் என்பதாகத்தான் தாவேகா தரப்பு அண்ணன் திருமா அவர்கள்ட்ட கூறியிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, இல்லைங்க எனக்கு இந்த பதவி ஆசை கிடையாது, எனக்கு இந்த அதிகார ஆசை கிடையாது, எனக்கு திருச்சி கிழக்குல நான் போட்டியிட வேண்டிய ஒரு எண்ணம் எனக்கு இல்லை, அதனால நான் போட்டியிட போவது கிடையாது, அதனால நீங்க அந்த எண்ணத்தை விட்டுருங்க. எங்க கட்சியுடைய சீனியர் யாருன்னு பாக்குறப்ப, அதாவது எனக்கு அப்புறம் சில சீனியர்லாம் இருக்கிறாங்க, அதுல எம்எல்ஏவா இருக்கிற சீனியர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் வன்னியரசு அவர்கள். சோ அவர் வேணா அமைச்சரவை பங்கெடுக்கட்டும் அப்படின்ற மாதிரிதான் அண்ணன் திருமா அவர்கள் ரிப்ளை கொடுத்துள்ளார். தாவேகா தரப்புக்கும் விசிகாவுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை இதுதான். சோ இதைத்தான் அண்ணன் திருமா அவர்கள் நேரில் சொல்லியிருக்கிறாரு. சோ அண்ணன் திருமா அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட போவது கிடையாது. அதே வேளையில எந்த ஒரு இடைத்தேர்தலிலும் கூட, அதாவது இப்ப அதிமுக ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க, மதிமுக ரிசைன் பண்ண போறாங்க, சோ இந்த மாதிரி காலியாக போகின்ற எந்த தொகுதியிலும் கூட இடைத்தேர்தல்ல நான் போட்டியிட போவது கிடையாது என்பதை அண்ணன் திருமா அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். சோ வந்து திருச்சி கிழக்குல அண்ணன் திருமா அவர்கள் போட்டிடுவார் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிடுங்க. அண்ணன் திருமா அவர்கள் ஓப்பனாவே டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரு, நான் போட்டி போட போவது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விடயத்தை விவாதம் பண்ணியே ஆகணும், ஒரு விடயத்தை நம்ம நோட் பண்ணியே ஆகணும். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக ஆக முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றது ஒரு 2வது பட்சம். ஏன்னா திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விடயத்துமே கூட அவங்க வந்து பின்பற்றவே இல்லை. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை முதலமைச்சர் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி துளி அளவு கூட திமுக அதிமுகவுக்கு எண்ணங்கள் இருந்தது கிடையாது. ஏன் இன்னும் சொல்ல போறா இருந்தா ஒரு ஒப்புக்கு கூட ஒரு டிபேட் நடந்தது கிடையாது. ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி
ஒரு ஒப்புக்கு கூட ஒரு விவாதங்கள் கிளம்பியது கிடையாது. ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டுகள் உருவாகி இருக்கின்றது. இந்த டிபேட்டுகள் தமிழ்நாட்டில் உருவாவதற்கு ஏறக்குறைய ஒரு 76 ஆண்டு காலம் ஆயிருக்குது. இந்த 76 ஆண்டு காலம் கழித்து இந்த டிபேட்டை உருவாக்கிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். ஸோ அவரு போட்டி போடுறாரு, 106 தொகுதி கிடைக்குது, 108 அதுக்கப்புறம் அந்த ரிசைன்மெண்ட் கிடைக்குது. ஸோ அதனால முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நம்ம அண்ணன் திருமாவளவன் நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் என்றால் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை ஒரு முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்படின்னா விவாதம் நடந்ததே மிகப்பெரிய சமூக மாற்றம் தமிழ்நாட்டுல. அந்த சமூக மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். புரியுதுங்களா? அண்ணன் திருமாவர்கள் பலமுறை மேடையில் சொல்லியிருக்காருங்க, தமிழ்நாட்டுல இந்த பெரியார் மண்ணில் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரால முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வியை பலமுறை எழுப்பி இருக்கிறாரு. திருமாவளவன் இப்படி மாதிரி கேள்வி எழுப்பிட்டாரு, அது சம்பந்தமா நான் டிபேட் நடத்துவோம் அப்படின்னு கூட இங்க இருக்கிற எவ்வளவு டிபேட் நடத்த மாட்டாங்க. ஏன்னா விவாத பொருளாவே மாத்த மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு விவாத பொருளா மாறி இருக்கின்றது அப்படின்னா இது உள்ளபடியே சமூக மாற்றம். சோ இந்த விடயத்தை நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது முக்கியமான விடயத்தை நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். அது என்னன்னு பார்த்தோம்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. மக்களே, ஒரு செயல் திட்டங்கள் நடைமுறைக்கு வருது அப்படின்னா அந்த செயல் திட்டத்துக்காக முதவே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நரேட்டிவ் வந்து விதைக்கணும். சோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த நரேட்டிவை விதைத்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியில் மட்டும் நாங்க வந்து கூட்டாட்சி வாங்கிக்கிறோம், அமைச்சர் பதவி வாங்கிக்கிறோம் நாங்க. ஆனா மாநிலத்தில் எந்த கட்சிகளுக்குமே நாங்க வந்து அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்க மாட்டோம், அமைச்சர் பதவி வழங்க மாட்டோம். ஏன்னா இது எங்க கட்சியினுடைய 50 முழக்கங்கள்ல ஒன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதனால நாங்க யாருக்கும் தரமாட்டோம். இந்த மாதிரிதான் திமுக ஒரு பொய்யான ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையின் அடிப்படையில இங்க இருக்கிற மற்ற கட்சிகளையும் கூட நம்ப வச்சுக்கிருந்தாங்க. மற்ற எந்த கட்சிகளுமே கூட்டாட்சி சம்பந்தமாக இதுவரைக்கும் பேசியது கிடையாது. ஆனா நான் திருமாவர்கள் அந்த நரேட்டிவை 2000 காலகட்டங்கள்ல உடைக்கிறாரு. அந்த நரேட்டிவை 2000 காலகட்டங்கள்ல உடைக்கிறாரு. ஏன் அதிகாரத்துல பங்கு வழங்க முடியாது, கூட்டாட்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி கடந்த 2000 ஆண்டுலயே என்ன பண்றாருன்னா அண்ணன் திருமாவர்கள் ஒரு நரேட்டிவை விதைக்கிறாரு. அதுதான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. சோ அந்த நரேட்டிவை விதைச்சு மெல்ல 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 என்ன பண்ணிருக்காரா இன்னைக்கு வார்த்தெடுத்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்க வேண்டும். எந்த கட்சி புதியதாக கட்சி தொடங்கினாலும் கூட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியாக வேண்டும் என்ற ஒரு நிலையை, என்ற ஒரு நரேட்டிவை உருவாக்கிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவர்கள். அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். இந்த விடயத்தை நிச்சயமா நோட் பண்ணி தான் ஆகணும். இப்ப அண்ணன் திருமாவர்கள் கடந்த 2000 ஆண்டுல வந்து இந்த மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்துக்கு பங்கு அப்படின்ற மாதிரி நரேட்டிவை விதைக்கலாம் வச்சுக்கோங்க. என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு? என்ன நடந்திருக்கும்? அந்த ஒரு நரேட்டிவே இருந்திருக்காது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அந்த பேட்டர்ன்லயே தான் புதிதாக வருகின்ற கட்சிகளும் கூட இருந்திருப்பாங்க. இந்த கான்செப்டே வந்திருக்காது. எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரம் வழங்கணும், ஒரு கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டே இருந்திருக்காது. அப்ப இந்த கான்செப்டை வந்து விதைச்சு அதை வார்த்தெடுப்பதற்கே ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் ஆயிருக்குது. அப்ப நான் திருமாவர்கள் ஒருவேளை இந்த கான்செப்டை விதைக்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார். வழக்கம் போல வந்து விசிக்கு ஆதரவு தந்திருக்கும். ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்லப்படுகிற அந்த கான்செப்ட் இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருக்குமா? மாறி இருக்காது. சோ இந்த நிலையை மாற்றி காட்டிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவர்கள். அதை நடைமுறைப்படுத்திய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். இதனாலதாங்க இங்க திமுக கொத்தடிமைகள் உட்காந்து கதறாங்க. மற்ற எந்த கட்சிகளுக்கு அதிகாரம் போனது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஆனா விசிகா எப்படி அதிகாரத்தில் பங்கு வாங்கலாம்? நாங்க இத்தனை நாட்களா வந்து எப்படி ஒரு பண்ணையாரத்தன தோரணிலே இருந்தோம். அதாவது நீ வந்து எங்களை விட்டு போயிடக்கூடாது, உன சோத்துக்கு கெஞ்ச வச்சா மட்டும்தான் நீ என் கூட இருப்ப. இந்த பழைய காலத்துல பண்ணையாரெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சோ அந்த ஒரு பேட்டர்னை தான் திமுக பின்பற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடைத்திருக்கின்றார். சோ ஆக சிறந்த ஒரு பெரும் மாற்றம். சோ திருச்சி கிழக்குல அண்ணன் திருமாவர்கள் போட்டியிடுவாரா அப்படின்னா நிச்சயமா கிடையாது, அவர் உறுதியா சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் திருச்சி கிழக்குல யார் போட்டி போட போறாங்களோ, அதே மாதிரி இடைத்தேர்தலில் யார் போட்டி போட போறாங்களோ அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதை நம்முடைய ஒரு வாழ்த்து செய்தியாக கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.